பந்தம் நிரந்தரமானது, இடைவெளி தற்காலிகமானது. தூரமாக இருப்போம். ஊரடங்கு சட்டத்தினால் அன்றாட தினக்கூலி வேலை செய்யும் மக்களின் வாழ்வாதாரத்தை சீர் செய்யும் முகமாக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினால் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரியினால் 3ஆம் கட்ட நிவாரணப் பணிக்காக ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் ஆலயம் மற்றும் ஏனைய தன்னார்வ தொண்டு நிறுவன உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் ஆலயத்தினூடாக 380 குடும்பங்களிற்கும் ஏனைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலமாக 70 குடும்பங்களுக்கு மொத்தமாக 450 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகளை மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் கலாமதி பத்மராஜாவின் அனுமதியுடன் மக்களிடம் கையளிக்கப்பட்டன. மாவட்ட செயலாளரின் ஆலோசனைக்கமைவாக மண்முனைப்பற்று, மண்முனை, தென்மேற்கு மற்றும் ஏறாவூர், செங்கலடி பிரதேச செயலாளர்களின் கண்காணிப்பில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு உலருணவு பொதிகள் கையளிக்கப்பட்டன. அதேபோன்று போரதிவு பற்று பிரதேச சபை தவிசாளரின் வேண்டுகோளுக்கு அமைவாக மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை உறுப்பினர் வினோவினால் ஒரு தொகை நிவாரணம் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. போரதிவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பாலையடி வட்டை வட்டாரத்துக்கு உட்பட்ட 3 கிராமங்களுக்கு தவிசாளர் யுவனா ரஜினியின் தலைமையில் கிராம அபிவிருத்தி சங்கம், சனசமூக சங்க இளைஞர்களும் இணைந்து இந்த நிவாரணங்களை வழங்கி வைத்தனர். இந்நிவாரணம் வழங்கும் பணிகளில் மண்முனை தென்னிறைவில் பற்று பிரதேச சபை உறுப்பினர் வினோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சந்திவளி பிரதேசத்தில் வாழ்வாதாரத்தில் இன்னல்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் 26 குடும்பங்களுக்கு ஆஸ்திரேலியா தமிழ் உறவுகளின் நிதி பங்களிப்பில் இணைகரம் இளைஞர்கள் ஒன்றியம் அமைப்பினரால் இன்றைய தினம் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன.